சற்றுமுன் வெளியான தகவல். குழந்தைகளுக்கான ஆதார் அப்டேட். பள்ளிகளில் முகாம்கள். ஒரு 3 முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அத பார்க்கறதுக்கு முன்னாடி அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது தற்போது ஆதார் தொடர்பான மிக முக்கியமான அப்டேட் வெளியாகியுள்ளது. அதாவது இந்தியா முழுவதும் 5 முதல் 15 வயது வரையிலான குழந்தைகளுக்கான ஆதார் கார்டில் பயோமெட்ரிக் அப்டேட் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது UIDAI புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி பள்ளிகளில் முகாம்களில் அமைத்து குழந்தைகளுக்கு நிலுவையில் உள்ள பயோமெட்ரிக் அப்டேட்டுகளை முடிக்க இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பள்ளி கல்வி மற்றும் எழுத்தறிவு துறையுடன் இணைந்து பள்ளி குழந்தைகளில் ஆதார் குறித்த நிலையை UDISC மற்றும் செயலியில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் இணைந்துள்ளது. குறிப்பாக இதன் மூலம் பல கோடி மாணவர்கள் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் ஆதார் கார்டில் மாணவர்கள் பயோமெட்ரிக் அப்டேட் செய்யாவிட்டால் அரசு திட்டங்களின் பலன்களை பெறுவதில் சிக்கல் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. ஆகையால் நீட், JEE கட் போன்ற போட்டி தேர்வுகளும் பல்கலைக்கழக தேர்வுகளும் பதிவு செய்ய முடியாது என்று தகவல் வெளியாகியுள்ளது. எனவே ஆதார் கார்டில் பயோமெட்ரிக் அப்டேட்டை சரியான நேரத்தில் செய்து முடிப்பது மிகவும் அவசியம் என்று கூறப்படுகிறார்கள். ஆகையால் மேலும் இது தொடர்பான மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த முயற்சியை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆகையால் இதற்கு பின்பு பள்ளிகள் மூலம் முகாம்கள் அமைத்து நிலுவையில் உள்ள பயோமெட்ரிக் அப்டேட்டுகளை முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆகையால் இதன் மூலம் இந்த மாணவர்கள் பயோமெட்ரிக் அப்டேட் செய்யப்படவில்லை என்பதை பள்ளிகள் தெரிந்து கொள்ள ஒரு தீர்வு காணப்பட்டுள்ளது. ஆகையால் மேலும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது மற்றும் பள்ளி கல்வித்துறையின் தொழில்நுட்ப குழுக்கள் இணைந்து இந்த செயலி மூலம் ஒரு தீர்வை உருவாக்கியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே பள்ளி கல்வி மற்றும் எழுத்தறிவு துறையின் கீழ் உள்ள UDISC+ கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பு பள்ளி கல்வி சேகரிப்பு வருகிறது. எனவே இந்திய தனித்துவ அடையாளம் மற்றும் பள்ளி கல்வித்துறையின் இந்த கூட்டு முயற்சி குழந்தைகளின் பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் இதற்கு சுமார் 17 கோடி ஆதார் எண்களில் பயோமெட்ரிக் அப்டேட் நிலுவையில் உள்ளது என்று கூறப்படுகிறது. எனவே மாணவர்களும் பெற்றோர்களும் கடைசி நேரத்தில் ஆதார் அப்டேட் செய்ய வருவதால் அதிக சிக்கல் ஏற்படுகிறது. எனவே சரியான நேரத்தில் பயோமெட்ரிக் அப்டேட் செய்வதன் மூலம் இதை தவிர்க்கலாம் என இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்பு இந்த ஆதார் கார்டில் பயோமெட்ரிக் அப்டேட் செய்வதன் மூலம் ஆதார் கார்டில் உள்ள குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் விவரங்களை துல்லியமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இது பள்ளியில் நடைபெற உள்ள முகாம்களில் உங்கள் குழந்தையின் பயோமெட்ரிக் அப்டேட்டை செய்து முடிக்கலாம். இதன் மூலம் உங்கள் குழந்தை அரசு திட்டங்களின் பலன்களை பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் போட்டி தேர்வுகள் மற்றும் பல்கலைக்கழக தேர்வுகளில் எளிதாக பதிவு செய்யவும் முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகையால் மக்கள் இந்த செய்தியை அறிந்து கொண்டு பள்ளி
மாணவர்களுக்கு இந்த ஆதார் கார்டு பயோமெட்ரிக்கை உடனடியாக செய்து கொண்டு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாவது, வங்கி கணக்கு இருக்காது, உடனே இந்த அப்டேட்டை முடிக்கவும் என்று வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதாவது, வங்கி வாடிக்கையாளர்கள் தங்களுடைய கணக்கில் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்காவிட்டால் வங்கி கணக்கு இருக்காது என்று சொல்லப்படுகிறது. அதாவது, இந்தியாவில் ஜின் தன் யோஜனா திட்டமானது தொடங்கப்பட்ட பிறகு நாட்டு மக்கள் அனைவருக்கும் வங்கி கணக்கு என்ற நிலை வந்துவிட்டது. அந்த வகையில் வங்கி கணக்கிலிருந்து பணத்தை எடுக்க, டெபாசிட் செய்ய அல்லது காசோலையை பணமாக்க வங்கிக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் இப்போது டிஜிட்டல் பரிவர்த்தனை வசதி வந்த பிறகு அனைத்து வங்கி தொடர்பான சேவைகளையும் வீட்டில் இருந்தபடியே முடித்து விடலாம். இதனால் வங்கி கணக்கை பொறுத்தவரையில் பெரும்பாலான மக்கள் சேமிப்பு கணக்கை கொண்டுள்ளனர். ஆனால் வங்கி கணக்கில் இந்த முக்கியமான விஷயத்தை மறந்து விடுகின்றனர். அது என்னவென்றால், வங்கி கணக்கில் கேஒய்சி சரிபார்ப்பு செய்ய மிகவும் அவசியம். இல்லாவிட்டால் வங்கி கணக்கு தொடர்ந்து செயல்படாது. ஆகையால் செயல்படாத வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுவிடும். எனவே நீங்கள் உங்கள் கேஒய்சி சரிபார்ப்பு செயல்முறையை முடிக்கவில்லை என்றால் உங்கள் வங்கி கணக்கு மூடப்படும் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆகையால் அந்த கணக்கிலிருந்து பணத்தை எடுக்கவோ அல்லது டெபாசிட் செய்யவோ முடியாது. அந்த கணக்கு கூகுள் பே, போன்பே, பேடிஎம் போன்ற யூபிஐ செயலியுடன் இணைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்த முடியாது என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் நீங்கள் ஏதாவது கடனோ அல்லது பொருளோ வாங்கியிருந்தால் அதற்கான இஎம்ஐ தொகை ஆட்டோ டெபிட் ஆகாமல் போய்விடும். அது பிரச்சனையாக மாறிவிடும். எனவே கேஒய்சி சரிபார்ப்பு மிகவும் முக்கியம். ஆகையால் இந்த கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க அவ்வப்போது கிராமப்புறங்களில் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஜூலை 1 முதல் செப்டம்பர் 30 வரை கிராம பஞ்சாயத்துகளில் இந்த முகாம்கள் நடத்தப்படுகின்றன. இதனால் நீங்கள் அந்த முகாம்களுக்கு சென்று உங்கள் வங்கி கணக்குக்கான கேஒய்சி அப்டேட்டை முடிக்கலாம். அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்றும் இந்த வேலையை நீங்கள் முடிக்க முடியும். ஆன்லைன் மூலமாக கேஒய்சி செய்ய விரும்பவும் முடியும். அதற்கு முதலில் உங்கள் வங்கியின் வலைத்தளத்துக்கு செல்ல வேண்டும். அதில் உங்கள் நெட் பேங்கிங் வசதியில் உள்நுழைய வேண்டும். உள்ளே சென்றதுடன் கேஒய்சி அப்டேட் செய்வதற்கான விருப்பத்தை காண்பீர்கள். அதை கிளிக் செய்து தகவலை நிரப்ப வேண்டும். ஆதார், பேன் மற்றும் இதர தேவையான ஆவணங்களை இணைக்க வேண்டும். கடைசியாக சப்மிட் பட்டனை கிளிக் செய்தால் கேஒய்சி சரிபார்ப்பு முடிந்துவிடும். ஆகையால் சம்பள கணக்கு அல்லது பிற காரணங்களால் மக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகளை திறக்க வேண்டியிருக்கும். அந்த வகையில் இந்த கணக்குகளை சிலவற்றின் பயன்பாடு கால போக்கில் குறைந்துவிடும். ஆனால் அவற்றை நாம் கூடாமல் விட்டுவிடுவோம். அதன் காரணம் நீங்கள் பல வகையான இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இதனால் உடனே நீங்கள் இதை சரிபார்த்து கொள்ளவும். சம்பள கணக்கில் நீங்கள் தொடர்ந்து 3 மாதங்களுக்கு சம்பளம் பெறவில்லை என்றால் 0 இயக்குடன் கூடிய உங்கள் சம்பள கணக்கு சேமிப்பு கணக்காக மாற்றப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் டேக் பண்ணி வச்சுருப்போம். அது உங்களுக்கு எது பிடிச்சிருப்போ அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.